அனைவருக்கும் வணக்கம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். நல்லெண்ணெய் ரெண்டையும் ஒவ்வொரு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. பூசணிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் விட்டேன். ஆனால் பூசணிக்காய் தண்ணி இருந்திருக்கும் போல் இது தண்ணியாட்டு இருக்குது. காய் வேகிற வரைக்கும் தண்ணி வந்து சுண்டிடும். கண்டிப்பாக காய் வந்து இனிப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடணும். போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடைசியாக ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு பெரட்டி இறக்கிடுவேன். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டுங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து பூசணிக்காய் பொரியலும் கடையில் வாங்கிட்டு வந்து தயிருங்க. பால் சொசைட்டிலேருந்து பாலை வாங்கிட்டு வந்து தயிர் போட்டோம்னா மலம் போடுறதுக்கு துவையவே மாட்டேங்குது. அதனால் தயிர் ஒரு கப்பு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டாங்க. 15 ரூபாய் அந்த கப்பு. சின்ன வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறேங்க. மதியானம் சாப்பாடு இவ்வளோதாங்க. இன்றைக்கி வெரி சிம்பிள் சாப்பாடு. நான் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி காய் வத்தல் இருக்குது. அது புளிக்குழம்பு கொஞ்சமாக வச்சிட்டோம்னா நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு மீதி இருந்தால் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பூண்டெல்லாம் கட் பண்ணி வைக்கணும். அந்த வீடியோ அப்புறம் போடுறேன்னு பாருங்கள். இதில் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.